சார் இவர் தான் விஜயா அப்படின்ற அளவுக்கு இவங்க கூட கிளப்பி விட்டாங்க தெரியுமா, விஜய் வரல, விஜய் டூப் அனுப்பிச்சு விட்டுருக்காரு, ஆனால் காலில் விடுறதுக்காக டூப் அனுப்பிச்சு விட்டாரு, அதனால தான் விஷுவல் காமிக்கல அப்படின்னு. ஜான் ஆரோக்கியசாமி முதலமைச்சரை எதிர்கட்சி தலைவர் ஆக்குன பெரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. எங்கே அவர் எங்கேயா வெற்றி சொல்லுங்கள், அவர் போன இடம்லாம் புல்ல முளைக்கலன்னுவாங்க. நீ மன்றத்தில் பெரிய ஆள், ஓகே, நீ அரசியல் கட்சி தொடங்குறன்னா அரசியல் கட்சிக்கு நாலேஜபிள் பர்சன், அரசியல் தெரிந்தவர்கள். விஜய்க்கு அரசியல் தெரியாது, அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பொதுச் செயலாளருக்கு அரசியல் தெரியணும், டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்கணும், எந்த கேள்வி கேட்டாலும் டான் அடிக்கணும். ரியலாக நடந்த கதை. அதனால் நான் உடனாலே முதல் பிரேக்கிங் நான் தான், விஜய் என்டிஏக்கு போக போகிறார்னு. இப்போ விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், 3 சுற்று போகுது. ஈவன் அமித்ஷாவே பேசுகிறார். நேற்று பேட்டியில் அந்த குரேஷி, அந்த நியூஸ் 18 எடிட்டர், அவர்கிட்ட பேட்டியில் சொல்கிறார்ல, நாங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம், பேச்சுவார்த்தை நடத்த தான் செய்வோன்றார். மறுத்தாரா? இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தகவல் எடப்பாடிக்கும் சொல்லப்படுது. அவர் சொல்கிறார்ல, எங்களுடைய கூட்டணி கட்சிகளை ஆலோசித்து செய்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் எடப்பாடியை அந்த பிரதிநிதி குழுவில் இருந்த ஒருத்தர் நேராக போய் சந்தித்து ஒரு நாள் மாலை முழு நடந்த விவரங்களை விவரிக்கிறார் எடப்பாடிக்கிட்ட. எடப்பாடியும் பேசுகிறார் விஜய்கிட்ட, பவன் கல்யாணும் பேசுகிறார். ஸோ இந்த அளவுக்கு இவங்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் இப்போ இந்த இது கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் இப்போ வெளியே வந்து பேட்டி கொடுத்தோன்னா மைக்கை போட்டோன்னா நம்ம ஆளுங்க என்ன சொல்ல முடியும்? பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டி நாங்களே எங்கள் இதில் உறுதியாக இருக்கோன்னு சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக போன மாதம் என்னவோ அதே நிலைப்பாடு. நாளைக்கே விஜய் என்டிஏ போகிறாருன்னா, இங்கே வா நிர்மல்குமார் பாடலாம், என்ன நீ சொன்ன போன மாதிரினா எங்கள்கிட்ட சொன்ன அன்றைக்கி போய் சொன்னியா? அருண்ராஜ் இங்கே வா, என்ன நம்ம இஷ்டத்துக்கு போய் அப்படியே கேட்க போகிறாங்க? தூக்கிட்டு ஓடுவாங்க. யார்? எத்தனை தொகுதிகள் இந்த கூட்டணி ஜெல்லாவாது, ரசிகர்கள் ஜெல்லாவாது, யார் தலைமையில் முதல்வராக விஜய் தான் இருப்பாரா, இப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணுறா அப்படின்னு. அதனால் இது எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் இவர்கள் மறுத்ததே இல்லை, மறுக்கவும் இல்லை, நேத்தம் மறுக்கலை. அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு இவர்கள் போட்டுட்டு இவங்களா ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு ஜாலியாக கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் விசாரிக்கலை, இது என்ன, இது அடுத்த டெவலப்மெண்ட் என்னன்னு விசாரிக்கலை. ஆனால் இது வரைக்கும் நடந்ததில் 75% கிட்டத்தட்ட நகர்ந்துட்டார். அப்புறம் என்ன சொன்னீங்க? சிபிஐ விசாரணை. ஆமாம், ஏன் எடப்பாடி பேசுகிறார்? பேசத்தான் செய்வார். எடப்பாடி இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவார்? அரசியல் தான் பண்ணுவார், பண்ணுவார். வேற என்ன பண்ணுவார்? முட்டு கொடுக்கல. அந்த எது நடந்தாலும் அன்னைக்கு டெல்டாவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற நம்ம திருமாவளவன் நாங்கள் போனாரா? டூடு படத்துக்கு போனார். டூடு படம் எப்படிப்பட்ட படம் நமக்கே தெரியும். ஒரு தீவிர சீரழிவு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து அறிமுகப்படுத்துவாங்க. எப்படி காதலர்கள் பேசும் பொழுது, காதல் பற்றி பேசும் பொழுது பாரில் உட்காந்து பேசுகிற கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினாங்களா? வீட்டு மொட்டை மாடியில் இளைஞர்களை உட்காந்து சரக்கு அடிக்கிறது அறிமுகப்படுத்தினாங்களா? ஹீரோக்கள் சாதாரணமாக பீர் அடிக்கிறது, சரக்கு எடுக்கிறது அறிமுகப்படுத்தினாங்களா? இன்றைக்கி அதோடைய விளைவு என்ன? 8% இருந்தது, இன்றைக்கி 18% இளைஞர்கள் மது போதைக்கு ஆளாயிருக்காங்க. இந்த கலாச்சார சீரழிவுக்கு சினிமா ஒரு காரணமாக அமையும். இதில் லிவிங் டுகெதரு இந்த மாதிரி விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறாங்களா? இது மெல்ல மெல்ல பரவிட்டு வருதா இன்றைய இளம் மக்கள்கிட்ட? ஏன் பரவுதுன்னா, நானும் பொருளாதார ரீதியாக தனியாக இருக்கிறேன், என்னுடைய லவ்வரும் பெஸ்டி, ஃப்ரெண்டு, லவ்வரு, பாய் ஃப்ரெண்டு, இப்படியான பேர் வச்சுக்குவாங்க. பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படிலாம். இப்போ ஃபேக் ஹஸ்பண்ட் அது வேறையா? நான் ரொம்ப நாங்கள் பூமர், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் பூமர். அப்போ இதில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு லிவிங் டுகெதர், அதில் என்ன பிரச்சனை அனுப்பிச்சாலும் அப்புறமா வந்து பேசுவாங்க. மாதம்பட்டி தங்கராஜ் மேட்டரில் அந்த அம்மா பேசுகிறாங்க, அவங்க சைடு நியாயம் இருக்குது, நம்ம அதெல்லாம் இது பண்ணுறோம். ஆனால் தெரிந்தே தானே போனீங்க. இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கணும், உங்கள் நியாயத்தை நாங்கள் கேட்கணும். ஏன்னா மாதம்பட்டி அவர் தான் இந்த அம்மா ஏமாத்திருக்காருன்றது வெளிப்படையாக தெரியுது. அவங்கள என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்பி அந்த அம்மா இன்றைக்கி கர்ப்பமாக இருக்கிறாங்க, இதெல்லாம். ஆனால் இன்னொருத்தர் மனைவி இருக்குது, திருமணமானு தெரிஞ்சு தானே போடுறீங்க. இதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிவிங் டுகெதர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருமணம். ஏன்னா அம்மா அப்பா கிராமத்தில் படிக்க வச்சு ஊரில் இருப்பாங்க, இந்த பசங்க இங்கே வந்திருக்கோம், புது வாழ்க்கை, புது கலாச்சாரம், புதுசாக எல்லாமே திடீர்னு அவுத்து விட்ட மாதிரி இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டியை நூலை அவுத்து விடுங்களேன், அது துள்ளி குதிச்சு ஓடும் பாருங்க, அப்படி இப்படி ஓடும். எதிரில் ஒரு வண்டி வந்தால் அடிப்படை கூட தெரியாமல் ஓடும், ஆக்சிடென்ட் ஆகிடும். இதே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்ததுன்னா, ஒரு மாடு வளர்ந்து இருக்குது அதுனா அதுக்கு தெரியும், அப்படியே ரோடு கிராஸ் பண்ணால் கூட டே நில்றா கிராஸ் பண்ணுறான்ல அப்படின்ட்டு பார்த்து கிராஸ் பண்ணால் ரோட்லேயே படுத்துக்கும், அதுக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்குட்டிக்கு தெரியுமா? ஏன்னா புதுசாக அவுத்து விடுறது. அந்த மாதிரி தான் இன்றைய இளையம் பருவத்தினர் எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் லவ்னா
அந்த பையனே ரொம்ப வருத்தப்படுவான், பொண்ணு அதுக்கு மேலே வருத்தப்படும், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பண்ணோம், பிரேக்கப் பண்ணிட்டோம். முன்ன ஜெல்லாக இருந்தோம், இப்போ பிரேக் பண்ணிட்டோம், இப்போ அங்கே போயிட்டு. அந்த மாதிரி படத்தை கலாச்சார சீரியல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? நல்ல வேலை ஓடல. ஓடி இருந்தால் அந்த கலாச்சாரம் பெருகியிருக்கும். அப்புறம் இப்போ ஒருத்தர் எடுத்தார் கேலுன்னு, எடுத்துகிட்டு உரிமை எங்கள் உரிமை, கருத்துரிமை எங்கள் உரிமை. உரிமை தான், ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கை மற்றது ஆடும்போது இது பண்ணுவீங்க. நான் பல டைரக்டர்லாம் பார்த்தேன், சொந்த வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை சந்திச்சாங்க. இது ஒரு பார்ட்டு. இப்போ இவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, திருமாவளவன் டூடுக்கு ரிவ்யூ கொடுத்துக்கின்னு இன்ஃப்ளூயன்சர்களோட போட்டி போட்டுனுக்கிறார். அவரும் முத்தரசனும். முத்தரசன் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கிறாப்புல. இது இருக்கிற வரைக்கும் முட்டு கொடுத்தாரு, முட்டரசனாக இருந்தார். இப்போ இன்னொருத்தருக்கு முட்டு கொடுக்க வந்துட்டார், வீரபாண்டியன். அதனால முத்தரசன் சும்மா தானே இருக்கிறாரு. அதனால டூடு படம் வாங்க பார்க்கலான்னொன்னே போய் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுத்துனுக்குறாங்க. ரொம்ப லேட் ரிவ்யூ எல்லாரும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, சினிமாவில் ரிவ்யூ போடுற அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, அந்த கிரிட்டிக் வேலை அவங்கெல்லாம் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க. அந்த நன் விஸ்மி அரசியல் இருக்கிறவங்க கிரிட்டிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இப்போ அரசியல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேலை இல்லைல்ல. இங்கேருந்து தஞ்சாவூர் போகணும், அங்கே போய் காலில் தண்ணியில் இறங்கணும், அந்த நெல் எடுத்து பார்க்கணும். அவன் வேற புலம்புவான், ஏதாவது நல்ல வார்த்தை சொல்றான்னா நெல் போச்சு அது போச்சு, ஒரே அழுக. போனா போச்சுன்னு அது எங்களுக்கு பிடிக்காதுல்ல, நம்ம எங்க டாடிக்கு பிடிக்காது. அதனால இங்கன்னா ஏசி ரூம்ல உட்காந்துன்னு சுட சுட பாப்கார்ன் கொடுப்பாங்க, பார்த்துட்டு வெளியில வந்து ரிவ்யூ பண்ணலாம். இல்ல படம் வந்து டாடி கூட இருக்கிறவங்க மட்டும் தான் பாக்குறாங்களா இல்ல டாடி? ஏங்க இவன் டாடின்னு சொன்னது அரசியல் டாடி, இவர்களுக்கு அரசியல் டாடி சிஎம். புரியுதா? இவர்களுக்கு அரசியல். இப்போ திருமாக்கெல்லாம் என்ன, ஏன் போக மாட்டேங்கிறீங்க, ஏன் தூய்மை பணியாளர்கள் இது பண்ணப்போ சும்மா ஒரே ஒரு விசிட் பண்ணிட்டே வந்தீங்க, அவங்கள பணி நிரந்தரம் பண்ணா வேணான்னு சொன்னீங்களா, அந்த அளவுக்கு போனீங்கல்ல. இப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் போய். என்னோட ஒரு கேள்வி, இந்த விஜய் அவர்கள் இதுல பாதிச்ச மாதிரி தான் துப்புரவு பணியாளர்கள் நைட்டு ராப்பகலா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டம் நம்ம கண்ணாலே பார்த்திருக்கோம். கையில் அள்ளுவாங்க சார், ரோட்ல இருக்கிறத எச்சி துப்புவோம், என்னென்னமோ பண்ணுவோம். பச்சையா சொல்லணும்னா இவ்வளவுலாம் வேணாங்க. ஏன் சார் அவங்கள எல்லாம் கொரோனால அவங்கள தெய்வம் மாதிரி சூட தட்டு காமிச்சிருந்தாங்க. ஆமா, ஏன் சார் அவங்க எல்லாம் கூப்பிட்டு தனியா எதுவுமே பேசல, எதுவுமே பார்க்கல. இப்ப விஜய் பார்த்தத பேசுனதை மட்டும் இவ்வளோ அளவுல பூம் பண்ணி விமர்சனம் பண்றாங்க. அவர் போய் அவர் மேல தப்பு இருக்கனாலதான் போய் பார்த்தாரு. முதல்வர் கூப்பிட்டு பார்த்தாரு, எல்லாருக்கும் நாஸ்டா, காலைல இருந்து நாஸ்டா ஃப்ரீன்னாரு. அவர் முதல்வர் போனாரா சார் அங்க? துணை முதல்வர் போனாரா? இல்ல போல. அப்ப எப்படி முதல்வர் போவார்? அவங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. அதான் இருக்காரு எங்க ரெப்ரஸன்டேட்டிவ் மிஸ்டர் சேகர் பாபு. ஹேய் என்ன எந்த மீடியா அப்படி இப்படின்னு வரல, அவர் தான் கரெக்டு. அதனால அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. துறை அமைச்சரே போல, பேச்சுவார்த்தை யார் நடத்த? மேயர் போயிருந்தாங்க சார். துறை அமைச்சர் நேரு போனாரா? இல்ல போல. அதான் அந்த துறைனா இப்போ எல்லாரும் கேளுங்க, கார்பரேஷன் யாருங்க அமைச்சர்னு கேளுங்க. நம்ம சேகர் பாபா என்ன, அவர் தான் அமைச்சர், பேச்சுவார்த்தையில் இருந்தார் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர். ஆனால் துறை அமைச்சர் நேரு, மாநகராட்சி மேயரு பிரியா. இதை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு இப்ப வரைக்குமே அவங்களுக்கான ஒரு சந்திச்சு ஒரு விஷயம் சொல்லல. விஜய் அவர்கள் பேசுனது மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு ஆகும். தப்பு தாங்க பண்ணாரு விஜய். நைட் அங்க வந்திருக்கணும், சார். அது இங்க இருந்து அங்க வர வச்சு பாக்குறது தான். அதனால தான் இப்போ 41 பேரை வர வைக்கிறது விமர்சனம் ஆகுது. அரசியல்னு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் பார்க்க கூடாது, இறங்கணும். சும்மா அந்த இவனுங்க அந்த லகட பாண்டிகள் பண்ண வேலை நீங்க போக கூடாது சார். நீங்க அப்படியே இருக்கணும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் போகணும். நீங்க போனீங்கன்னா பஸ்ல ஏறிக்கின்னு அப்படியே எல்லாரையும் கூட்டிகினே போகணும், இப்படி காமிக்கணும், அப்படியே போகணும். அது நீ எது சொல்லணும் சார், இந்த இடத்துல 5 இடம் கூட்டம், 5 தொகுதி விமானத்துலேருந்து இறங்குறீங்க, 5 தொகுதியிலும் ஹெலிபேட் போட்டிருக்கோம், இங்கே போய் இறங்குறீங்க போடுறீங்க, இந்த சப்ஜெக்ட் போட்டு கிழிக்கிறீங்க சார் அப்படின்னா அரசியல் மயமாடுத்தப்பட்டு அடுத்த கட்டத்தை நகருவார். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூட்டத்துக்கு போகிறதையே ரோட் ஷோவாக மாற்றுறீங்க. இப்போ அனுபவிச்சிங்களா? இப்போவும் திருந்தல. லகட பாண்டியில் ஆட்சி தோர்த்திடணுமா வேணாவா? துரத்த மாட்டாரு. ஏன்னா அவருக்கே சார். இப்ப அரசியல் அப்படின்னு பார்த்தா பழமையான கட்சி திமுக தான், எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக இப்ப டிவிகே தலைவர் அவர்கள் கட்சிக்கு வரேன்னு சொல்லி கட்சியை தொடர்ந்து கொடியை அறிமுகப்படுத்தி நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி 1 வருஷம் ஆச்சு சார். கட்சி வந்து 1 வருஷம் ஆனா அது அரசியல் கட்சி கிடையாதா? நேற்று வந்தவங்க எல்லாம் பேசக்கூடாது, இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுல வந்து டிவிகேவோ டிவிகே தலைவர் விஜய் அவர்களோ இல்லாமல் எந்த பேச்சுமே போறதுல என்ன காரணம்? அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் கிடையாது. நாங்க வந்து இன்னைக்கு விஜய்க்கு தான் பண்றோம்னா கிடையாது. சரி, ஜெயலலிதாவுக்கு பண்ணோம். ஒரு நடிகை என்ன தெரியும் அவனுக்கு அப்படின்னும், என்ன தெரியும்னு காமிச்சாங்க. மலையாளி சினிமா நடிகர் எல்லாம் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் அப்படின்னு எம்ஜிஆருக்கு சொன்னாங்க. அந்த எம்ஜிஆர் 15-20 வருஷம் திமுகவில் ட்ராவல் பண்ணி எம்எல்ஏ 2 தடவை இருந்து 15 எம்எல்ஏக்களோட வெளியேறினார். சபாநாயகர் எம்ஜிஆர் கூட தான் வந்தார். அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய பேர் பாதி திமுகவில் இருந்தது.
அவரே என்ன சொன்னாங்க, ஒன்றா தெரியும் பெரிய முட்டாளுங்க, ஒன்றுமே லாய்க்கு இல்லை, மலையாளி என்னப்பா அந்த திராவிடத்துக்குள்ள மலையாளிலாம் வராதா? அதெல்லாம் அப்போ யாரும் அந்த கேள்வியே கேட்கல. திராவிடத்தில் தமிழ் மட்டும் தான் இருப்பாங்களா சார்? தமிழ் இவங்க பேசுவாங்க. அப்படிதான் சொல்றாங்க, திராவிட மாடல்ன்றாங்க. திராவிடன்னு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு சீமானு. திராவிடன்றது ஒரு வார்த்தை குறியீடு அது. இப்போ அதை தூக்கிட்டு உருட்டுறாங்கல்ல, பேர் வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் போடுங்கன்னு போய் முதலமைச்சர் சொல்லின்னு கையை நீட்டி உறுதிமொழி இருப்பாரா? எந்த ஊரில் பார்த்துருக்கீங்களா? நான் கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்க வரைக்கும் வருஷம் போலீஸில் இந்த டெப்டி கமிஷனர் ஹெல்மெட் கொடுக்க போகிறாரு, அங்கே உறுதிமொழியாக இருக்கிறாருன்னுவாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உறுதிமொழியாக இருப்பாங்க. இது டெப்டி கமிஷனர் லெவலில் சாதாரணமாக பண்ண வேண்டியது. இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு ரோட்டில் நின்று ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு இதெல்லாம் என்னது? அவர்கள் அந்த இதை பண்ணுறது, பேர் வைக்கிறது, இதுக்கு பேர் வைக்கிறது, அதுக்கு பேர் வைக்கிறது, எல்லாம் பேர் வச்சிய சோறு வச்சியான்னு கேட்குற கதையாக தான் போச்சு. அதனால் இன்றைக்கி டிவிக்கேனா அவங்களுக்கு டிவிக்கே பாதிக்குது. சீமானை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை. ஏன்னா பாதிப்பு இல்லை. யார் பாதிப்பு வருதோ அவங்கள பற்றி பேசுவாங்க. ஆனால் நேராக பேச மாட்டோம். யாரோ எங்கேயோ நான் யாரையும் பேர் சொல்லி அவர்களை பெரிதாக விரும்பலை. அப்போ போ கம்முன்னு பேர் சொல்லி ஏன் பெரிதாகிற, ஏன் நினச்சி பார்க்குற, போய்கினாரு அந்த அடி உலம். அதுவும் என்டிஏ போயிட்டாருன்னா ஸ்வீப்பு முடிச்சு விட்ருவாங்க. கண்டிப்பாக. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு சார், அரசியலில் எப்போ வந்தாலும் அது அரசியல் தான். அரசியலில் இன்று வந்த நேற்று வந்தேன்னு அரசியலுக்குள்ள கால் வச்சாலே நீ அரசியல் தான், நீ அரசியல்வாதி. அதுக்காக நீங்க புஷி ஆனதெல்லாம் நியாயப்படுத்தாது சார். புஷி ஆனந்தம் நியாயப்படுத்தல சார், சொல்றேன். இவங்க அரசியல் கட்சி அவ்வளவுதான். மற்றபடி இவங்களுக்கு அரசியல்லாம் செய்ய தெரியல. கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாரா குறுவை சாகுபடினா என்ன, சம்பா சாகுபடி என்றால் என்ன அப்படி கேட்டா சொல்லுவாரா? சார் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க சார், எல்லாம் வந்துட்டு இருக்கோம் பின்னாடி ஆலோசகர்கள் வச்சு. நீங்க கத்துக்கிட்டு அப்புறம் எங்களுக்கு கத்து கொடுப்பீங்களா? எங்களுக்கு அப்படிலாம் அவசியம் இல்லையா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதுக்கப்புறம் 2026 அரசியல் களம் ரொம்ப சூடாயிடுச்சு. மக்கள் எல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, முதல்வர் என்ன சொல்ல போறார், டிவிகே தலைவர் என்ன சொல்ல போறார், ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க. இப்போ மக்கள் அழைச்சு பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் டிவிகேல புதுக்குழு உருவாக்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.